OSI மாடல்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் 4 லேயர்ஸ இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் லேயர்ல என்ன நடக்குதுன்னா, இட் இஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசர் அண்ட் த நெட்வொர்க். தென் பிரசன்டேஷன் லேயர்ல என்ன நடக்குதுன்னா, யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஹை லெவல் லாங்குவேஜ் லைக் இங்கிலீஷ் ஆர் நம்பர்ஸ வந்து கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய பைனரி அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு தேவையான என்கோடிங் ஆஸ்கி கோட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஆல்சோ டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ் நம்ம யூஸ் பண்றப்போ, அந்த லாங்குவேஜஸையும் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்டபிள் பைனரியா கன்வெர்ட் பண்றதுக்கு சில என்கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. தென் நம்ம டேட்டாவ வந்து என்கிரிப்ட் பண்ணி சென்ட் பண்றது, ஃபைல் சைஸ கம்மி பண்றதுக்காக கம்ப்ரஸ் ஆயி சென்ட் பண்றது, அந்த டியூட்டீஸ்லாம் பிரசன்டேஷன் லேயர்ல நடக்குது. 3 செஷன் லேயர்ல என்ன நடக்குதுன்னா, ஒரு லைவ் Zoom செஷன்ல இருக்கோம் ஆர் ஆன்லைன் கேமிங்ல இருக்கோம்னா, நம்மளோட செஷன ஆக்டிவா வச்சுக்கிறது. நம்ம ஆன்லைன்ல லாகின் ஆயிருக்கோம்னா, நம்ம செஷன் லாக் அவுட் ஆகாம இருக்கிறதுக்கு, ஒரு ஆக்டிவ் செஷன் மெயின்டெயின் பண்ணி வைக்கிறது யூசிங் செஷன் ஐடி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிரான்ஸ்போர்ட் லேயர். நம்மளோட மெசேஜ் ஆர் ரெக்வெஸ்ட் வந்து மல்டிபிள் பீசஸா ஸ்ப்ளிட் ஆகி நெட்வொர்க்ல வந்து டிரான்சிட் ஆகுறது ஃபர்ஸ்ட் இந்த லேயர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த லேயரோட கீ ரோல் என்னன்னா, டேட்டாவ வந்து கரெக்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ்க்கு டெலிவர் பண்றது. கரெக்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ்னா என்னன்னா, நம்ம ஃபோன்லேருந்து ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புறோம், ஒரு மெசேஜ் சென்ட் பண்றோம் அப்டின்னா, நம்ம ஃப்ரெண்டு கிட்டேருந்து நமக்கு வர ரிப்ளையும் அதே அப்ளிகேஷன்ல தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் WhatsAppல நான் சென்ட் பண்ற ரெக்வெஸ்ட்க்கு WhatsAppல தான் ரெஸ்பான்ஸ் வரணும். YouTubeல நான் ஒரு ரெக்வெஸ்ட் பண்றேன்னா, அதுக்கு வந்து YouTubeல தான் ரெஸ்பான்ஸ் இருக்கணும். ஆர் ப்ரௌசர்ல நம்ம மல்டிபிள் ஆக்டிவ் டேப்ஸ் ரன் பண்ணிட்டுருப்போம். அப்போ நான் செகண்ட் டேப்லேருந்து ஒரு ரெக்வெஸ்ட் சென்ட் பண்றேன்னா, அந்த ரெஸ்பான்ஸ் அதே செகண்ட் டேப்க்கு தான் வரணும். அத டிஃபரன்ஷியேட் பண்றது இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரோட டியூட்டி. அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது போர்ட் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் டைப் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்வெஸ்ட் வந்து மல்டிபிள் செக்மெண்ட்ஸா ஸ்ப்ளிட் ஆகும். ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ஹெட்டர் இருக்கும். அந்த ஹெட்டர்ல என்ன இருக்கும்னா, சோர்ஸ் போர்ட் நம்பர், டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர் அண்ட் ஒவ்வொரு செக்மெண்ட்டோட லென்த். இந்த சோர்ஸ் போர்ட் நம்பர்ங்கிறது கம்ப்யூட்டரா நமக்கு அசைன் பண்ணக்கூடிய ஒரு யூனிக் ஐடி. அதாவது குரோம்ல செகண்ட் டேப்லேருந்து தான் இந்த ரெக்வெஸ்ட் போகுது. இல்ல இந்த ஃபோன்ல இருக்கக்கூடிய YouTube ஆப்லேருந்து தான் இந்த ரெக்வெஸ்ட் போகுது. அப்டின்ட்டு நம்மளோட ஆப்ப வந்து யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு நம்பர். தென் டெஸ்டினேஷன் போர்ட் வந்து ஃபிக்ஸடா சில நம்பர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்றோம்னா, அந்த வெப்சைட்டோட URL HTTPன்னு இருக்குதுன்னா, அதோட டெஸ்டினேஷன் போர்ட் வந்து 18 அசைன் ஆகும். ஏன்னா, ஒவ்வொரு புரோட்டோகாலுக்கும் ஒவ்வொரு போர்ட் நம்பர் ஃபிக்ஸடா அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ, நம்ம இன்கமிங் டேட்டாவ மல்டிபிள் செக்மெண்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு செக்மெண்ட்டோட ஹெட்டர்லயும் போர்ட் நம்பர் ஆட் பண்றது டிரான்ஸ்போர்ட் லேயரோட டியூட்டி. நெக்ஸ்ட் நம்ம கனெக்ஷன வந்து கேரண்டி பண்றது. அதாவது நம்ம டேட்டா கரெக்ட்டா டெலிவர் ஆவுதா? ரிலையபிள் டெலிவரி கேரண்டி பண்ணக்கூடியது டிரான்ஸ்போர்ட் லேயரோட ஒன் மோர் டியூட்டி. இதுல 2 கேட்டகரி இருக்கு. TCP அண்ட் UDP. இப்போ நம்ம டேட்டா வந்து ரிலையபிளா வந்தா போதும். கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவால்ல. ஆனா, நம்ம அனுப்புற ரெக்வெஸ்ட், நம்மளோட ஃபைல் அண்ட் டேட்டா எல்லாமே அதே ஆர்டர்ல கரெக்ட்டா டெலிவர் ஆயிருக்கணும். அப்டின்ட்டு ரெக்யர்மென்ட் இருக்கிறப்போ, நம்ம வந்து TCP புரோட்டோகால் யூஸ் பண்ணுவோம். வெப் பேஜ்லாம் லோட் ஆகுறதுக்கு TCP தான் யூஸ் ஆகும். அண்ட் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்றப்போ TCP தான் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் கேட்டகரி இருக்கு UDP. இந்த யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, டைம் சென்சிட்டிவா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைவா ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். இல்ல லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோ கால் பேசிட்டு இருக்கோம் அப்டின்னா, இம்மீடியட்டா நமக்கு அந்த டேட்டா டிஸ்ப்ளே ஆகணும். ஆனா, இன் பிட்வீன்ல சில பாக்கெட்ஸ் லாஸ் ஆனாலும் ப்ராப்ளம் இல்ல. திடீர்னு நம்ம ஸ்க்ரீன் வந்து ஹேங் ஆயிருந்தாலும் ப்ராப்ளம் இல்ல. லைவ் செஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகணுங்கிற டைம் சென்சிட்டிவ் டேட்டாக்கு வந்து UDP யூஸ் பண்ணுவோம். இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர்ல தான் நம்ம டேட்டா வந்து மல்டிபிள் செக்மெண்ட்டா ஸ்ப்ளிட் ஆகுது. ஸ்ப்ளிட் ஆகுற டேட்டா வந்து ரிசீவர் சைட்ல திரும்ப ரீஅசெம்பிள் ஆகி, ரிசீவரோட ஸ்க்ரீன்ல வந்து கரெக்ட் ஆர்டர்ல டிஸ்ப்ளே ஆகும். ஆனா, அந்த ஆர்டர கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் லேயர் யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் என்னன்னா, சீக்வென்ஸ் நம்பர் அண்ட் அக்னாலெட்ஜ்மென்ட் நம்பர். போர்ட் நம்பர் கூடவே இந்த நம்பர்ஸும் ஒவ்வொரு செக்மெண்ட்டோட ஹெட்டர்லயும் அட்டாச் ஆயிருக்கும். செக்மெண்ட்ஸ் வந்து சென்டர் கிட்டேருந்து ஒவ்வொன்னா டிரான்ஸ்மிட் ஆகும். அதுக்கு பேரலலா ரிசீவர் வந்து அக்னாலெட்ஜ்மென்ட் குடுத்துட்டே இருப்பாங்க. எதுக்காவது அக்னாலெட்ஜ்மென்ட் வரலன்னா, அந்த டேட்டாவ வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு சென்டர் வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 3 லேயர்ஸ்ல நம்மளோட ரெக்வெஸ்ட், மெசேஜ் ஆர் டேட்டா ஆஸ் இட் இஸ் தான் இருக்கும். ஃபார்மேட்டிங் சேஞ்ச் பண்ணியிருப்போம் ஆர் என்கிரிப்ட் பண்ணியிருப்போம், கம்ப்ரஸ் பண்ணியிருப்போம். செஷன கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணியிருப்போம் யூசிங் செஷன் ஐடி. பட் மல்டிபிள் செக்மெண்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்றது டிரான்ஸ்போர்ட் லேயர்ல தான் நடக்குது. அண்ட் ஈச் செக்மெண்ட்ல ஒவ்வொரு ஹெட்டர் ஆட் பண்ணுவோம். நம்ம டிரான்ஸ்போர்ட் லேயரோட ஹெட்டரோட சேர்த்து டேட்டாவ வந்து நம்ம இந்த லேயர்ல செக்மெண்ட்ன்னு சொல்லுவோம். ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல இன்டர்நெட்ட நம்ம வந்து ஒரே ஒரு பர்ப்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம்.
ஒரு ஆடியோ கால்ல வந்து லைவா இருக்கிறப்பவே நம்ம இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டுருப்போம். அதே டைம்ல வந்து WhatsAppல யாராவது மெசேஜ் பண்ணா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். மெயில் செக் பண்ணுவோம். எல்லாமே ஒரே டைம்ல நடக்கும். ஸோ மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் ஒரே டைம்ல ரெக்வெஸ்ட் அனுப்பிட்டுருக்கோம் ஆன்லைன்ல. அதுக்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் எல்லாமே நம்ம டிவைஸ்க்கு வந்து சேர்ந்து தான் இருக்கும். ஒரு காம்போசிட் சிக்னலா வந்து ஒரே டைம்ல தான் வரும். ஆனா நம்ம வந்து ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டுக்கும் தனித்தனி போர்ட் நம்பர் யூஸ் பண்றதுனால டிரான்ஸ்போர்ட் லேயரால அந்த காம்போசிட் சிக்னல வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இந்த செக்மெண்ட் வந்து YouTubeக்கு, இந்த செக்மெண்ட் WhatsAppக்கு அப்டின்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி குடுக்கும். இத தான் மல்டிப்ளெக்ஸிங்ன்னு சொல்லுவோம். ஃப்ளோ கண்ட்ரோல்னா என்னன்னா, நம்ம சப்போஸ் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்மளால ரெக்வெஸ்ட் வந்து ஃபாஸ்ட்டா சென்ட் பண்ண முடியும். அண்ட் இன்கமிங் டேட்டாவ வந்து ஃபாஸ்ட்டா ரிசீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம டிவைஸோட பிட் ரேட்டுக்கு ஏத்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து நம்மளோட செக்மெண்ட்ஸ வந்து டிரான்ஸ்மிட் பண்றது, இல்ல ரிசீவ் பண்ற ஸ்பீட வந்து இட் வில் அட்ஜஸ்ட். தென் லேயர் 3 நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயரோட டியூட்டி என்னன்னா, நான் அனுப்புற டேட்டா வந்து எந்த நெட்வொர்க்லேருந்து போகுது, என்னோட லோக்கல் நெட்வொர்க்லேருந்து போகுதா, அத யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு நம்பர். அதாவது ஐபி அட்ரஸ். அத வந்து ஹெட்டர்ல நம்ம ஆட் பண்ணுவோம். அண்ட் நம்ம வந்து Netflixக்கு ஒரு ரெக்வெஸ்ட் பண்றோம்னா, Netflixக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அத வந்து டெஸ்டினேஷன்ல போட்டிருப்போம். ஸோ ஆன்லைன்ல நம்ம டேட்டா போறப்போ, மல்டிபிள் ரவுட்டர்ஸ்க்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இவங்களோட டெஸ்டினேஷன் வந்து Netflix தான். ஸோ நியர்பை Netflix சர்வர் யாரு? அவங்களுக்கு எப்படி ரீச் பண்ணணும்? அத ஐடென்டிஃபை பண்ணும். டிரான்ஸ்போர்ட் லேயர்லேருந்து நம்ம கிடைச்ச செக்மெண்ட்ட வந்து இங்க என்ன பண்றோம்னா, எக்ஸ்ட்ரா ஒரு ஹெட்டர் ஆட் பண்றோம். அந்த ஹெட்டர்ல வந்து ஐபி அட்ரஸ் ஆட் பண்றோம். சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ். ஆட் பண்ணிட்டா, இந்த டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ்க்கு ஏத்த மாதிரி, அந்த கோர் இன்டர்நெட் வந்து பெஸ்ட் பாத்த சூஸ் பண்ணி நம்ம பாக்கெட்ட வந்து ஃபார்வர்ட் பண்ணிரும். நம்ம ரிக்வெஸ்ட் வந்து 5 பாக்கெட்ஸா போச்சுன்னா, 5 பாக்கெட்ஸும் நெட்வொர்க்ல வந்து ஒரே பாத்ல போகாது. மல்டிபிள் டிஃபரெண்ட் பாத்ஸ் எடுக்கும். ஆனா டெஸ்டினேஷனுக்கு ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா அது வந்து ரீஆர்கனைஸ் ஆயிக்கும். டிரான்ஸ்போர்ட் லேயர்லேருந்து வந்த செக்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஹெட்டர் ஆட் பண்ணி, இப்போ இத வந்து பாக்கெட்டுன்னு சொல்லுவோம். சேம் செக்மெண்ட் தான். டிரான்ஸ்போர்ட் லேயர்ல சொல்றப்போ செக்மெண்ட்ன்னு சொல்லுவோம். நெட்வொர்க் லேயர்ல சொல்றப்போ பாக்கெட்டுன்னு சொல்லுவோம். தென் டேட்டா லிங்க் லேயர்ல சொல்றப்போ அத ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட்டர்ஸ் தான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிட்டே இருக்கும். கிஃப்ட் ராப் பண்ண மாதிரி. மல்டிபிள் லோக்கல் நெட்வொர்க்ஸ் இன்டர் கனெக்ட் ஆனது தான் கம்ப்ளீட் மேஜர் இன்டர்நெட்டே. அதுல நம்ம லோக்கல் நெட்வொர்க்க யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்மளோட ஹோம் நெட்வொர்க்கா இருக்குதுன்னா, நம்ம லோக்கல் வைஃபைல நம்ம ஒரு 5 டூ 6 டிவைஸஸ் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த சினாரியோல நம்ம வந்து ஃபோன் ஆர் லேப்டாப் எங்கேருந்து நம்ம ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணாலும், நம்ம ரவுட்டர தாண்டி வெளிய போறப்போ, அத வந்து ஒரே ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ்ல தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம். நெட்வொர்க் லேயர்ல டைம் டூ லிவ் அப்படின்னு இன்னொரு கான்செப்ட் இருக்கு. அதாவது நம்ம பாக்கெட்ஸ் வந்து நெட்வொர்க்ல மல்டிபிள் ஹாப்ஸ தாண்டி தான் டெஸ்டினேஷன போய் ரீச் ஆகுது. அப்படி மல்டிபிள் ஹாப்ஸ் எடுக்கிறப்போ, சப்போஸ் கரெக்ட் டெஸ்டினேஷன ஐடென்டிஃபை பண்ண முடியாம, அது வந்து இன்டெஃபினிட் லூப்ல மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த டிடிஎல் இருக்கும். ஸோ நம்ம பாக்கெட் வந்து ஒவ்வொரு ரவுட்டருக்கு போறப்பவும் அந்த டிடிஎல் வந்து டிக்ரிமெண்ட் ஆயிட்டே இருக்கும். கரெக்ட்டான டெஸ்டினேஷனுக்கு அது வந்து பாக்கெட்ட ஃபார்வர்ட் பண்ணிருச்சுன்னா, அதோட லைஃப் டைம் வந்து ரீசெட் ஆயிடும். இல்ல அதால டெஸ்டினேஷன ரீச் பண்ண முடியலன்னா, ஒரு லிமிட்டட் டைம்க்கு அப்புறம் அந்த பாக்கெட் வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ தட் நம்ம ரவுட்டர்ஸ் வந்து ஃப்ரீ ஆகும் டூ கேரி த அதர் மீனிங்ஃபுல் பாக்கெட்ஸ். நம்ம நெட்வொர்க் லேயர்ல காமனா யூஸ் பண்ணக்கூடிய புரோட்டோகால் வந்து ஐபி. அதுல IPv4, IPv6 இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏர்லியரா அதர் புரோட்டோகால்ஸும் இருந்துச்சு. லைக் ஆப்பிள் டாக், நெட்பயாஸ். ஆனா ஐபி தான் வந்து ரொம்ப வேர்ல்ட் வைடா யூஸ் ஆச்சு. ஏன்னா ஓப்பன் சோர்ஸ், ஈஸி டூ அடாப்ட்ங்கிறதுனால. நெக்ஸ்ட் லேயர் 2 டேட்டா லிங்க் லேயர். ஸோ நம்ம லோக்கல் நெட்வொர்க்ல மல்டிபிள் டிவைஸஸ் இருக்கும். லைக் நம்ம மொபைல் ஆர் நம்ம லேப்டாப். இதுல எந்த டிவைஸ்க்கு நம்ம டேட்டா போய் ரீச் ஆகணும். அத யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றது தான் டேட்டா லிங்க் லேயரோட டியூட்டி. அதாவது ஒரு இன்கமிங் பாக்கெட் நம்ம ரவுட்டருக்கு வருதுன்னா, ஐபி அட்ரஸ வச்சு நம்ம ரவுட்டர் வரைக்கும் ரீச் ஆயிரும். அந்த ரவுட்டர்லேருந்து அந்த டேட்டா யாருக்கு ஃபார்வர்ட் ஆகணும்? நம்ம மொபைல்க்கா? இல்ல நம்ம லேப்டாப்க்கா? அத டிட்டர்மைன் பண்றது டேட்டா லிங்க் லேயர் வச்சு தான். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது மேக் அட்ரஸ். மேக் அட்ரஸ்ங்கிறது ஒவ்வொரு டிவைஸ்லயும் வந்து யூனிக்கா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும். அதுதான். மேல நெட்வொர்க் லேயர்லேருந்து வந்த பாக்கெட்ட எடுத்து, அந்த பாக்கெட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஹெட்டர் அண்ட் ட்ரெய்லர் ஆட் பண்ணுவாங்க. டிரான்ஸ்போர்ட் அண்ட் நெட்வொர்க் லேயர்ல ஹெட்டர் மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்க. டேட்டா லிங்க் லேயர்ல ஹெட்டரும் இருக்கும், ட்ரெய்லரும் இருக்கும். இந்த ஹெட்டர்ல வந்து சோர்ஸ் மேக் அட்ரஸ், நம்ம மொபைலோட மேக் அட்ரஸ் அண்ட் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம அனுப்பக்கூடிய ஃப்ரேம்க்கு வந்து டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் வந்து நம்மளோட லோக்கல் ரவுட்டர் தான் இருக்கும். அந்த ரவுட்டர்லேருந்து நெக்ஸ்ட் ஹாப் டிட்டர்மைன் பண்ணக்கூடியது அந்த ரவுட்டரோட டியூட்டி. தென் டேட்டா டைப் இருக்கும் அந்த ஹெட்டர்ல.
அதுக்கப்புறம் நம்மளோட பாக்கெட் வந்து மெயின் பேலோடா இருக்கும். தென் ட்ரெய்லர் ஆட் ஆயிருக்கும். அந்த ட்ரெய்லர்ல என்ன டீட்டெயில் இருக்கும்னா, ஃப்ரேம் கண்ட்ரோல் சீக்வென்ஸ். டேட்டா லிங்க் லேயர்ல மட்டும் ஏன் ட்ரெய்லர் ஆட் பண்றோம் அப்டின்னா, இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லேயர் வந்து பிசிக்கல் லேயர். இந்த பிசிக்கல் லேயர்ல டேட்டா எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும்? எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸா தான் போகும். வயர்லெஸ் ஆனா ரேடியோ வேவ்ஸா போகும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஃபார்ம்ல. ஆர் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் யூஸ் பண்ணோம்னா, லைட் பல்ஸா போகும். ஸோ, அது பைனரி கிடையாது. இந்த லேயர்ல டேட்டா எல்லாமே பைனரி ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் தான் இருக்கும். அது இனிமே பிசிக்கல் லேயர்ல போகும்போது, எலக்ட்ரிக்கல் சிக்னலா ஒரு வேவ் ஃபார்மா தான் இருக்கும். ஆன், ஆஃப் அப்டின்ட்டு. ஸோ, இது ஒரு கன்டினியூஸ் ஸ்ட்ரீம் ஆகுது. இந்த கன்டினியூஸ் ஸ்ட்ரீம்ல வந்து ஒரு ஃப்ரேமோட பிகினிங் எது, எண்டிங் எது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த ஹெட்டர் பிளஸ் ட்ரெய்லர் யூஸ் பண்றோம். இன்கமிங் ஃப்ரேம்ஸ்ல வந்து ஏதாவது எரர் இருக்கான்னு செக் பண்றதுக்காக இந்த செக் சம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டேட்டா லிங்க் லேயர்ல எரர் எதனால அக்கர் ஆகலாம்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிசிக்கல் கேபிள்ஸ்ல ஏதாவது டேம்பரிங், இன்டர்ஃபெரன்ஸ், எக்ஸ்ட்ரா நாய்ஸ் இருந்தா இந்த ஃப்ரேம் டேட்டால ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம். அத ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த செக் சம் யூஸ் பண்றோம். ஃப்ரேம்ல ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா, இந்த டேட்டா லிங்க் லேயர்லேருந்து ரெக்வெஸ்ட் பண்ணா திரும்ப டேட்டாவ வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணி குடுக்கும். ஒவ்வொரு டிவைஸ்லயும் இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இருக்கும். இந்த கார்டுல தான் நம்மளோட மேக் அட்ரஸ் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். இந்த என்ஐசி கார்டோட மெயின் டியூட்டி என்னன்னா, இந்த பர்ட்டிகுலர் டிவைஸ வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டல். அப்போ இருக்கக்கூடிய இன்டர்நெட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த ஹார்ட்வேர்ல கான்ஃபிகரேஷன் இருக்கும். வயர்ட் டேட்டாக்கு இந்த IEEE 802.3 ஸ்டாண்டர்ட் இருக்கும். அண்ட் வயர்லெஸ் டேட்டாக்கு IEEE 802.11 ஸ்டாண்டர்ட் இருக்கும். அதுல ரீசென்ட் கைட்லைன்ஸ் எல்லாமே அந்த என்ஐசி கார்டுல கான்ஃபிகரேஷன் ஆயிருக்கும். இப்போ வயர்லெஸ்ல நம்ம காமனா யூஸ் பண்ணக்கூடியது 802.11 ஏசி தான். ஆனா சப்போஸ் நம்ம டிவைஸ் வந்து ஓல்டர் டிவைஸா இருந்துச்சுன்னா, இந்த 802.11 பி ஆர் ஜி தான் அதுல கான்ஃபிகர் ஆயிருக்கும். ஸோ, ஒருவேளை நம்ம ஹை ஸ்பீட் டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும், நம்ம டிவைஸால இந்த பி, ஜி இந்த லெவல்ல தான் ஒர்க் ஆக முடியும். தென் லாஸ்ட் லேயர் வந்து பிசிக்கல் லேயர். இந்த லேயர்ல என்ன நடக்குதுன்னா, அந்த பைனரி பிட்ஸ வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலா நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். பிசிக்கல் கேபிள் வயர்ஸ்ல அனுப்புவோம். இல்ல வயர்லெஸ்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஃபார்மா சென்ட் பண்ணுவோம். அது வந்து ரிசீவர் சைடுக்கு வந்ததுக்கு அப்புறமா, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி திரும்ப பைனரி பிட்ஸா கன்வெர்ட் ஆகி டேட்டா லிங்க் லேயருக்கு போய் ரீச் ஆகும். அந்த என்கேப்சுலேஷன் ஜர்னிய இவ்ளோ நேரம் பார்த்தோம். அப்ளிகேஷன் லேயர்ல நம்ம ஒரு ரெக்வெஸ்ட் பண்றோம். பிரசன்டேஷன் லேயர்ல அந்த ரெக்வெஸ்ட் வந்து ஃபார்மேட் ஆகுது, என்கோட் ஆகி என்கிரிப்ட் ஆகுது. அதுக்கப்புறம் செஷன் லேயர்ல அந்த லைவ் செஷன மெயின்டெயின் பண்றதுக்காக செஷன் ஐடி யூஸ் பண்றோம். தென் டிரான்ஸ்போர்ட் லேயர்ல வந்து எந்த அப்ளிகேஷனுக்கு அந்த டேட்டா வந்து ரீச் ஆகணும், அந்த ரெஸ்பான்ஸ் எந்த ஆப்ல இருக்கு, இல்ல ப்ரௌசர்ல எந்த டேப் இருக்கு, அத ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்ம ஒரு போர்ட் நம்பர்ஸ் யூஸ் பண்றோம். ஆல்சோ ரிலையபிள் டெலிவரி வேணுமாங்கிறதுக்காக டிசிபி ஆர் யுடிபி புரோட்டோகால்ஸ் யூஸ் பண்றோம். தென் நெட்வொர்க் லேயர்ல என்ன பண்றோம்னா, நம்மளோட இன்கமிங் டேட்டா எந்த நெட்வொர்க்லேருந்து போகுது, நம்ம லோக்கல் நெட்வொர்க்க யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு ஐபி அட்ரஸ், சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் தான் ஹெட்டர்ல ஆட் பண்றோம். தென் டேட்டா லிங்க் லேயரோட டியூட்டி என்னன்னா, நம்ம லோக்கல் நெட்வொர்க் உள்ள எந்த பர்ட்டிகுலர் டிவைஸ்க்கு நம்மளோட ரெஸ்பான்ஸ் வேணும், அத யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்காக மேக் அட்ரஸ் யூஸ் பண்றோம். தென் பிசிக்கல் லேயர்லனா, நம்மளோட பைனரி டேட்டா வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலா கன்வெர்ட் ஆகி வயர் ஆர் வயர்லெஸ் மீடியம்ல ஆன்லைன்ல டிரான்ஸ்மிட் ஆகுது. டீகேப்சுலேஷன் ஜர்னி வந்து அப்படியே ரிவர்ஸா இருக்கும். பிசிக்கல் வயர்ஸ்ல வந்து டேட்டா வந்து போய் டெஸ்டினேஷன ரீச் பண்ணும். அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து பிசிக்கல் லேயர் வந்து இட் வில் கன்வெர்ட் பேக் இன்டூ பைனரி. ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் கன்டினியூஸ் ஸ்ட்ரீமா இருக்கும். அத டேட்டா லிங்க் லேயர் வந்து அத ஸ்ப்ளிட் பண்ணி செப்பரேட் ஃப்ரேம்ஸா ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துட்டு, அந்த ஒவ்வொரு ஃப்ரேமோட ஹெட்டரும், ட்ரெய்லரையும் செக் பண்ணி, இந்த ஃப்ரேம்ல ஏதாவது டேட்டா காம்ப்ரமைஸ் ஆயிருக்கா, கரப்ட் ஆயிருக்கா, அத செக் பண்ணும். அதெல்லாம் செக் பண்ணி அந்த டெஸ்ட் பாஸ் ஆயிருச்சுன்னா, ஒவ்வொரு ஃப்ரேமோட ஹெட்டர் அண்ட் ட்ரெய்லர வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டு, அந்த மிடில் பீஸ நெட்வொர்க் லேயர் குடுக்கும். ஏன்னா, அந்த மிடில் பீஸ் தான் நம்மளோட பாக்கெட். இந்த பாக்கெட்ட வந்து நெட்வொர்க் லேயர் என்ன பண்ணும்னா, அந்த ஹெட்டர வச்சு ஐடென்டிஃபை பண்ணும். சோர்ஸ் ஐபி அட்ரஸ் என்ன, டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் என்ன, அதெல்லாம் பார்த்துட்டு, அந்த கரெக்ட்டான டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ்க்கு அத வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். எப்படி பண்ணும்னா, இந்த ஹெட்டர் டீட்டெயில டிஸ்கார்ட் பண்ணிட்டு, அந்த உள்ள இருக்கக்கூடிய டேட்டாவ மட்டும் டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு குடுக்கும். டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ணும்னா, திரும்ப அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர்ல நம்ம ஆட் பண்ண அந்த ஹெட்டர், அதாவது சோர்ஸ் போர்ட் அண்ட் டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர பார்த்துட்டு, எந்த போர்ட் நம்பருக்கு இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ, அந்த ஹெட்டர் டீட்டெயில டிஸ்கார்ட் பண்ணிட்டு, கரெக்ட்டான அந்த போர்ட்டுக்கு அந்த டேட்டாவ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரும். போர்ட் இன் த சென்ஸ் அந்த பர்ட்டிகுலர் டேப் ஆர் அந்த பர்ட்டிகுலர் ஆப்புக்கு வந்து டேட்டா போய் ரீச் ஆயிரும்.
ரீச் ஆனதுக்கு அப்புறமா தென் செஷன் லேயர்ல வந்து லைவ் செஷன வந்து மெயின்டெயின் பண்றது. அந்த கனெக்ஷன வந்து ஆக்டிவா வச்சிருக்கிறது. அந்த டியூட்டிலாம் நடக்கும். தென் பிரசன்டேஷன் லேயர்ல டேட்டா வந்து என்கோட் ஆயி தானே வந்திருக்கு. மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல இருக்கக்கூடியத காமனா இப்போ UTF-8ங்கிற என்கோடிங் போட்டிருப்போம். அந்த என்கோடிங்லேருந்து டீகோட் ஆகும். என்கிரிப்டட் டேட்டாவா நம்ம நெட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா, அத வந்து டீக்ரிப்ட் பண்றது இந்த லேயர்ல நடக்கும். பிரசன்டேஷன் லேயர்ல. ஆல்சோ கம்ப்ரஸ் பண்ண டேட்டா வந்து டீகம்ப்ரஸ் ஆகும். ஏன்னா இந்த லேயர்ல நம்ம கம்ப்ரஸ் பண்ணியிருப்போம். என்கோடிங், என்கிரிப்டிங், கம்ப்ரஸிங் எல்லாம் பண்ணியிருப்போம். அது எல்லாம் பேக் டூ ஒரிஜினல் ஃபார்ம் ஆகும். தென் அப்ளிகேஷன்ல இருக்க நம்ம டேட்டா வந்து ரீச் ஆகி யூசருக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். மாடர்ன் இன்டர்நெட்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது TCP/IP புரோட்டோகால். ஆனா OSI மாடல்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 3 லேயர்ஸ் கம்பைன் ஆகி TCP/IP மாடல்ல அப்ளிகேஷன் லேயர்ன்ட்டு ரெஃபர் பண்ணுவோம். ஆல்சோ OSI மாடல்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் 2 லேயர்ஸ வந்து அகைன் இங்க கம்பைன் பண்ணி ஒரே நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லேயர்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். இந்த OSI மாடல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.